Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.13ல question number 4. வாங்க question குள்ள போலாம். If a, b are real, then show that the roots of the equation a minus bx square minus 6a plus bx minus 9a minus b equal to 0 are real and unequal. So இதுல பாத்தீங்க அப்படின்னா a, b வந்து ரியல்னு சொல்லிட்டாங்க. அது ரியல்னு சொல்ற பட்சத்துல அதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இந்த quadratic equation வந்து real and unequal ன்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க quadratic equation வச்சு நம்ம a, b, c என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ a which is equal to a minus b. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி b which is equal to minus 6a plus b. c which is equal to minus 9a minus b. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிமினன்ட் தெரியும். where del which is equal to b square minus 4ac. இப்போ b ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். del equal to, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 6 ஆர் 36. வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ a plus b the whole square minus 4 into a வந்து a minus b. அதே மாதிரி c பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 9a minus b. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணும்போது 36 அப்படியே இருக்கட்டும். ஸோ a plus b the whole square அப்படியே இருக்கட்டும். a plus b the whole square. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் 4 into 9 பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, ப்ளஸ் 36 ஆகிடுமா? ஸோ மைனஸ் 4 into 9 வந்து 4 9s are 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். இங்கே ஒரு a மைனஸ் b இருக்குது, இங்கே ஒரு a மைனஸ் b இருக்குது. அப்போது இது எப்படி வரும், a மைனஸ் b the whole square ஆகிடுமா? ஸோ a மைனஸ் b the whole square. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு 36, இங்கே ஒரு 36, 36ஐ காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 36ஐ காமனாக எடுத்துட்டேன்னா உள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ஒரு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இன்னொரு ஒரு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரியா? ரெண்டு இது இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஸோ இதில் எது கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் உங்களுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா 36 இருக்குது, a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் இருக்குது, b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் இருக்குது. அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதிடலாமா? ஏன்னா 2 இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து 2ஐ வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். வெளியில் கொண்டு வந்துட்டோன்னா 36 into 2 a square plus b square ஆயிடும். So 36 into 2 is nothing but 72. So 72 a square plus b square. ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், greater than 0வா இருந்துச்சுனாலே அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இந்த ஏக்கும் பிக்கும் நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கனாலும், இப்போ இங்கே 72 இருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக greater than 0வா தான் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்படி கிரேட்டர் தென் 0வா வரன்ற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென், டெல் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுனால, ஸோ டெல் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுனால therefore the roots are real and unequal அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? 5th sum பார்க்கலாம். 5th sum பார்த்தோன்னா, if roots of the equation c square minus ab x square minus 2a square minus bcx plus b square minus ac equal to 0 are real and equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ ஒன்று இது இல்லைனா இதை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏபிசி என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ a which is equal to c square minus ab. அதே மாதிரி b என்ன கொடுத்துருக்காங்க, minus 2a square minus bcன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி c which is equal to b square minus ac. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவலில் டிஸ்கிரிமினன்ட் வந்து 0ல் இருக்கணும். அப்போ டெல் which is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம், b square minus 4ac equal to 0. ஸோ இப்போ b ஸ்கொயர்னா இங்கே பிக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு -2 a ஸ்கொயர் மைனஸ் பிசி இல்லையா?
ஸோ -2 நம்ம எழுத வேண்டாம், இதை டைரெக்டாகவே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் பி ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 4a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பி ஸ்கொயருக்கு மட்டும்தான். மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட இது வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அதே மாதிரி சி இது பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இது டோட்டல் டேர்மே நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த டோட்டல் டேர்மை பின்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு 4 வெளியில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இது உள்ளே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் டு ஸ்கொயர் இல்லையா, அப்போ ஏ பவர் 4 ஆகிடுமா. ஸோ ஏ பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அப்போது 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி. ஓகேவா? ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர்னும் போது இதுதான் உங்களுக்கு பின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இது ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா -4 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து உள்ள இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சி இன்ட்டு பி ஸ்கொயர்னும் போது சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும். சி இன்ட்டு ஏசின்னும் போது ஆல்ரெடி அங்கே ஒரு சி இருக்கிறதுனால மைனஸ் ஏசி கியூப்னு வரும். அப்புறம் ஏபியால் பண்ணும்போது மைனஸ் ஏபி கியூப்னு கிடைக்கும். அதே மாதிரி மறுபடியும் ஏபி இன்ட்டு ஏசி பண்ணும்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசின்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ஸோ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4a பவர் 4 மைனஸ் 4 2s are 8, 8a ஸ்கொயர் பிசி வரும் ப்ளஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை -4ஆல் பண்ணும்போது -4c ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4ac கியூப், மறுபடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4ab கியூப் மைனஸ் 4a ஸ்கொயர் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இவ்வளோ பெரிய டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இதுலேயும் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே சேம் சைனு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4a to the power 4 வந்துடும். -8 -4 வந்து -12. ஸோ -12a ஸ்கொயர் பிசி வந்துடும். ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, ஏசி கியூப் இருக்கா, 4ac கியூப் ப்ளஸ் 4ab கியூப் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து எதையாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 4a காமனாக எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ 4a நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா உள்ள நமக்கு என்ன கிடைக்கும், இது a கியூப் தான் இருக்கும். ஏன்னா 4aல ஒரு ஏவை நம்ம எடுத்துட்டோம். மைனஸ் 3abc இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் சி கியூப் இருக்கும், ப்ளஸ் பி கியூப் இருக்கும் இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதை தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஈதர் 4a ஈக்குவல் டு 0, இது ஒன்று, இது ஸ்டேட்மெண்ட் தனியாக பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா a கியூப் மைனஸ் 3bc ப்ளஸ் சி கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் 4a ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது உங்களுக்கு a ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் பார்த்தோன்னா a கியூப் இருக்கட்டும், b கியூப் இருக்கட்டும், ப்ளஸ் சி கியூப் இருக்கட்டும், இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இது வந்து ப்ளஸ் 3bcன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இது தானே அவங்க கேட்ட ப்ரூஃபு. ஒன்று a ஈக்குவல் டு 0, இல்லைனா இது வந்து இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் வந்து முடியறது. சரிங்களா? ஸோ நீங்களோட ப்ரூஃபை வந்து டைரெக்டாகவே எழுதிக்கலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இதோட இது முடியறது. தேங்க்யூ.